வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டின் மகர ராசியின் வருட பலன்கள் பற்றி பார்ப்போம். சோதிடத்தின் விதிகளை பயன்படுத்தி மகர ராசியின் சாதகத்தை உன்னிப்பாக கவனித்து வடிவமைக்கப்பட்ட விரிவான கணிப்புகள் சார்ந்த இப்பதிவில் மகர ராசியின் காதல், வாழ்க்கை, தொழில், ஆரோக்கியம் மற்றும் பலவற்றுக்கு கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சீரமைப்பில் உருவாகும் செழிப்பான பலன்களை இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு 2025 படி இந்த ஆண்டு கடந்த கால பிரச்சனைகளை தீர்க்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. நீங்கள் சிறிது காலமாக போராடி வந்த கடந்த கால பிரச்சனைகளை நீங்கள் இந்த ஆண்டு சற்று நகர்த்தி வைத்து நிம்மதி கொள்ளலாம். மேலும் மகர ராசி மக்கள் குடும்பத்தில் நிலவும் சண்டை விரைவில் தீரும். நீங்கள் செய்யும் வேலைகள், தொழில்கள், வணிகம், வியாபாரம் போன்றவற்றை மாற்ற இந்த நேரத்தில் முயற்சித்தால் மாற்றத்திற்கு சாத்தியமாகும். கூடுதலாக வணிகம் மாறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. புதிய வணிகத்தை தொடங்குவதையும் உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த ஆண்டு நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த மனதை கொண்டு செயல்படுவீர்கள். மகர ராசி மக்கள் முடிவெடுக்கும் திறன் இந்த ஆண்டில் அதிகரிக்கும். இடையில் எங்கிருந்து வேண்டுமானாலும் நல்ல செய்தியை நீங்கள் பெற்று நலமாக மகிழ்ந்து வாழ்வீர்கள். இவை அனைத்தையும் மீறி மே மாதத்துக்கு பிறகு தங்களின் குடும்பம் மற்றும் நிதி விஷயங்களில் தாங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு இருப்பது தங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும். மகர ராசிக்கு மார்ச் மாதம் முதல் சனியின் தாக்கம் நீங்கி இருந்தாலும் மே மாதத்திற்கு ராகு 2ஆம் வீட்டை பாதிக்க தொடங்குவார். இதன் விளைவாக சில சிக்கல்கள் முன்பை விட பெரிய அளவில் உருவானாலும் சரி செய்யப்படும். அதே வேளையில் இன்னும் சில சிறிய இடையூறுகள் உருவாக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. குறிப்பாக குடும்பம் மற்றும் நிதித்துறையில் இருந்த இந்த சூழ்நிலைகளில் எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படுவது அவசியமாகிறது. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன் காதல் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல பருவமாக விளங்குகிறது. கூடுதலாக மகர ராசி மக்களின் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு இந்த மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன்வரை சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவினுடைய பயிற்சியால் இந்த விஷயங்களுக்கு நேரம் சற்று குறைவாக இருக்கும். உங்களுடைய பலன்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்காது. பெரும்பாலும் இந்த ஆண்டு முழுவதும் மகர ராசியின் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பொதுவாக மகர ராசி மக்களுக்கு விழிப்புடன் இருப்பது நல்லது, கவனமாக இருப்பது நல்லது. பேச்சுக்களில் கவனம் தேவை. சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது ஒதுக்கிக் கொள்வது மிகுந்த அவசியமான ஒரு நடைமுறையை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன். நாம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.